ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி கூறி வரக்கூடிய நான் தற்போது உங்களிடம் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி கூற உள்ளேன். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகும். ராசி கன்னி ராசி. நட்சத்திரத்தில் 13வது நட்சத்திரம். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதாவது கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் அமைப்பு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். அழகிய முகம் இருக்கும். வசீகரமான உடல் தோற்றம் கொண்டவர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். நகைச்சுவையாக பேசக்கூடிய திறமை கொண்டவர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முதல் ஆளாக இருந்து வெகுளித்தனமாக இருந்து உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள். மிகவும் சிக்கனமாக செயல்படுவார்கள். சுயநலம் சற்று அதிகப்படியாக இருக்கும். இயற்கையை ரசிப்பவர். அதாவது பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள். குடும்பத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது சிறு வயதிலே நிறைய கஷ்டங்கள் இருக்கும். வாழ்க்கையில முற்பாதியை விட பிற்பாதியில தான் நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். ஒரு 30 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜாதகர் அவர் தாய் சொல்றத தட்டாம கேட்கக்கூடிய நபராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் மனைவி பிள்ளைகளை அனுசரித்து செல்லக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பார்கள். குடும்பத்தை அனுசரித்து செல்வது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள். இவர் பேசியே மற்றவங்களை கவரக்கூடிய திறமை கொண்டவராக இருப்பார். குறிப்பாக உங்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பானது கண்டிப்பா இருக்கும். தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றாம விடமாட்டாரு. சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவராக இருப்பார். இவங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் அமைப்பு பற்றி பார்க்கின்ற பொழுது தன்னுடைய அறிவாற்றல் காரணமாக சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இயற்கையிலே உண்டு. பொதுவாக கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட தொழில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை, வங்கி பணி, மற்றவர்களை வழிகாட்டுறது, ஏஜென்சி, கமிஷனு, கான்ட்ராக்டு, வாகன உதிரி பாதங்கள் தயாரித்து விற்கிறது, வாகன சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறது, உணவுத்துறை சம்பந்தப்பட்டது, இசை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலமாக ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பணி, தெய்வீக பணிகள்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். இவர்களுக்கு எப்படிப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் என பார்த்தால் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கண்கள்ல ஒரு சில குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடலில் கொழுப்பு சக்தி சற்று அதிகப்படியாக இருக்கும். இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பா அந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசையா நடக்கக்கூடிய திசை சந்திரனுடைய திசையாகும். ஒரு சிலருக்கு சந்திர திசை 7 வருஷம் 8 வருஷம் கூட நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்திலேயே முடிஞ்சிடும். அது எப்படின்னா பார்க்கின்ற பொழுது ஒருத்தர் பிறக்கிற நேரத்தில் அஸ்த நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்குதோ அதை கணக்கு வச்சு பார்க்கறது. குறிப்பாக சந்திரனோ நட்சத்திரையே பிறந்திருக்க காரணத்தினால அவர் பிறந்தது வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்க்கணும். வளர்பிறையில பிறந்தவராக இருந்தாருன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா சுபரா இருப்பார். அதன் காரணமா பார்த்தீங்கன்னா முதல் திசையாக நடக்கக்கூடிய அந்த சந்திர திசை நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கன்னியில பிறந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த ஜாதகர் தேய்பிரில பிறந்தால் முதல்ல கொஞ்ச நாளைக்கு குறிப்பா ஒரு சில அனுகூலங்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேய்பிரிலேயே ரொம்ப கடைசியில பிறந்தா ஃபர்ஸ்ட் திசையா சந்திர திசை நடக்கின்ற பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக கொஞ்சம் கோல்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதல் திசையா நடக்கக்கூடிய சந்திர திசையை விட 2வதா வரக்கூடிய செவ்வாய் திசை ஓரளவுக்கு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் திசையில
ஒரு திறமையாக செயல்பட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து பொதுவாக வந்து ஏற்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையில் படிப்பு, ஒரு உடனிருப்பவர்கள் உறவினரிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து செவ்வாயோட திசையில் அடைவாங்க. 4வது திசையாக குரு திசை நடக்கும். அதுக்கு முன்னாடி 3வது திசையாக ராகு திசை நடக்கும். பொதுவாக பொறுத்த வரைக்குங்க அந்த அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இடையூறை தரக்கூடிய ஒரு நிலையை இருக்கும். குறிப்பாக அந்த ஜாதகர் வந்து பிறந்த நேரத்தில் சந்திரன் இருப்பு ரொம்ப கம்மியாக இருந்தால் சீக்கிரமாகவே வந்து ராகு திசை முடியும். அதுவே ஒரு ஒரு பெண்ணுக்கு, உங்களுக்கு வந்து பெண்ணுக்கோ ஆணுக்கோ சரி, சந்திரன் இருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ராகு திசை முடிகிறது கொஞ்சம் லேட்டாக முடியும். ராகு திசை வந்து உங்களுக்கு 18 வருஷ காலங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 18 வருஷ ராகு திசையில் முதல் ஆஃப்லேயே, முதல் பீரியட்லேயே பிறந்திருந்தா, அதாவது வந்து 3வது திசையாக ராகு திசை நடக்கும். இந்த 3வது திசையாக ராகு திசை நடக்கின்ற போது அஸ்தம் முதல் பாதத்திலேயே பிறந்தால் உங்களுக்கு வந்து 25 வயசுலேயே போய் ராகு திசை போய் அடுத்து குரு திசை வந்துடும். இவங்க பிறந்தது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த நேரத்தில் சந்திரனோட இருப்பு என்ற காரணத்தினால 3வது திசையாக ராகு திசை நடக்கின்ற பொழுது படிப்புக்காக உழைக்கிறது, எதிர்நீச்சல் போடுறது, உழைச்சி ஏதாவது ஒரு பணிக்கு பண்ணால் கூட பிரம்மாண்டமாக செய்வாங்க என்றாலும் எதிர்பாராத வகையில் ஒரு சில வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பருவத்தில் நடக்கக்கூடிய ராகு திசை ஏற்படுத்தும். அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை என்பது ஒரு நல்ல திசை கிடையாது. அந்த ராகு திசை காலத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கு. அந்த உழைப்புக்கான ஆதாயம் என்பது மிக மிக கம்மியாக இருக்கும். அதாவது வந்து அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ராகு திசை வந்து முடிவு வரைக்கும் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கே நிறைய இடையூறுகளை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நிலையில வந்து இந்த ராகு போய் குரு வருகின்ற போது லைஃப்ல ஒரு நல்ல நிலை, நல்ல டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அனுகூலங்கள், ஒரு நல்ல வளர்ச்சியெல்லாம் கூட கொடுக்கும். பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் துலாசியில பிறந்த இந்த பெண்ணுக்கு, அதாவது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ராகு முடிகிற வரைக்கும் ஒரு சில இடையூறுகள் இருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் ராகு 2 அல்லது 7 இருந்துட்டா ராகு முடிவு வரைக்கும் கல்யாணத்துக்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்தால் கூட அதில் தேவையில்லாத தடை, தேவையில்லாத தடங்கள்லாம் வரும். இவங்களுக்கு 4வது திசையாக குரு திசை வரும். குரு வந்துட்டா எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், நல்லா இருக்கிறதுக்கான யோகங்கள், ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். பொதுவாக வந்து இந்த அஸ்தத்தில் பிறக்கிறவங்களுக்கு 3வது திசையாக ராகு திசை நடக்கிறதுனால ஒரு லக்ன பாவத்துக்கு 1-7 ராகுக்கு எது இருந்தாலும் சரி, 2-8 ராகுக்கு எது இருந்தாலும் சரி, ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு வந்து ராகுக்கு எது பிடிக்குள் எல்லா கிரகமும் இருந்தாலும் கூட இந்த அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 20 வருஷம் வரைக்கும் நிறைய தடைகள் இருக்கும். பொதுவாக வந்து செவ்வாய் இருப்பு, அதாவது வந்து சந்திரன் இருப்பு ரொம்ப கம்மியாக இருந்துட்டா உங்களுக்கு வந்து 25 வயசு வாக்கிலேயே கூட வந்து உங்களுக்கு வந்து குரு வந்துடும். அதுவே வந்து சந்திரன் இருப்பு அதிகமாக இருந்தால் வந்து 34 வயசு 35 வயசு வரைக்கும் குரு திசை வராது. ஒரு ஜாதகத்தில் இந்த ராகு வந்து, அதான் அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 3வது திசையாக வருகின்ற பொழுது அந்த ராகு திசை காலத்தில் எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்புக்கான பெனிஃபிட் கிடைக்காது. ராகு போய் குரு திசை கொஞ்சம் லேட்டாக வரும். லேட்டாக வந்தாலும் நல்ல பிரமாதமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். 4வது வரக்கூடிய குரு திசையில் திருமணம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படுறது, குடும்பத்தில் சுபிட்சங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் கூட உண்டாகும். இந்த 3வது நடந்த ராகு திசையில் காலத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு நல்லா இல்லைன்னா தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் கூட உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். பொதுவாக ராகு முடிஞ்சிட்டாலே திருவோணத்தில், அதாவது அஸ்தம், திருவோணம், ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு, சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு முடிஞ்சிட்டாலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 4வது திசை குரு திசை வரும். குரு திசையில் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு அங்கீகாரங்கள், வேலையாட்கள் ஒத்துழைப்பு நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய, நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். அடுத்து இவங்களுக்கு வந்து 4வது திசையான குரு திசைக்கு அடுத்து சனி திசை வரும். பெரும்பாலும்
அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை வந்து ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு பலனை கொடுக்கும். அதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். சனி திசை வந்து வர்றது வந்து கொஞ்சம் காலதாமதமாக வரும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து சனி திசை காலத்தில் நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல யோகத்தை அடையக்கூடிய அமைப்புகள், ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி திசை காலங்களில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு சக்தியை வந்து உங்களுக்கு சனி மகாதிசை வந்து ஒருத்தருக்கு தனி மனிதனுக்கு கொடுக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் தான் வந்து அசையும் அசையா சொத்துக்கள் நிறைய சேரக்கூடிய அமைப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள், லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கையெல்லாம் கூட சனி திசையில் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனிக்கடுத்து புதன் வரும். புதன் கூட ஓரளவுக்கு சாதகமான பலனை தரும். புதன் திசையோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது திசையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து கொஞ்சம் காலதாமதமாக புதன் திசை வரும், அதுக்கப்புறம் கேது திசை வரும். புதன் திசை கேது திசையெல்லாம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து இருக்குது. பெரும்பாலும் அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்து கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு குரு திசை சனி திசை நல்லா இருக்கும். சனி திசை மிக மிக சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நேர்களே, இதுவரை அஸ்தத்தில் பிறந்தவர்களை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.